ஆண்டவர் வந்து மகாபரிசுத்தலத்தின் பரிந்துரையாகவே இருந்தால் கூட அவரே பரிந்துரையின் சாதனமாகவும் இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கேயோ போய் ஒரு பெட்டியில் ரத்தம் தெளித்தாதான் ஆச்சா? ஸோ பாருங்க, இல்லை, நீங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதன் காரியம் இப்போ பாருங்கள், ஒரு பெட்டி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, மண்ணா பொற்பாத்திரம் வந்துச்சு, மண்ணா வந்துச்சு, உடன்படிக்கை கற்கள் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு சோதனை வருது, அங்கே ஆரோனின் தளிர்த்த கோல் வருகிறது, அது பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி வருது. அப்போ நீங்கள் தெளிக்கப்படும் பொழுது உள்ள ஒரு அடையாளத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. உங்கள் அடையாளம் பெட்டியில் சேர்க்கப்படும் அளவுக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்குதா? நீங்கள் நல்ல மனிதனாக இருக்கிறீங்களோ, நீங்கள் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே சேர்க்கப்படுவீர்களா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம அடையாளமெல்லாம் இங்கே இடிஞ்சு போகிற சமாரிய ஆலயம் மாரி இருக்குது. ஸோ பாருங்க, நீங்கள் எருசலேம்லேயே இருந்தால் கூட ஆண்டவர் பெட்டியவே உடச்சி போட்டுருவார், உடன்படிக்கை கற்களையே மறுபடியும் உடச்சி போடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தேர்ட் டெம்பிள்னு சொல்கிறீங்க, பெட்டி கிடச்சிருச்சின்னு சொல்கிறீங்க. பட்